தீண்டாமை ஒரு பாவச் செயல் சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்களை வந்து சாதியின் பெயரால் வந்து பல்வேறு கொடுமைகள் என்பது வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ தினேஷ் ராஜா டிஒஎஃப்ஐ கோவை மாவட்ட செயலாளர். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய மாணவர் சங்கம், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், டிஒஎஃப்ஐ சார்பில் வந்து கலெக்டரையும் எஸ்பியும் பார்க்க வந்திருக்கோம். எதற்கானு கேட்டிங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை பீடம்பள்ளியில் 11th படிக்கக்கூடிய மாணவி, அந்த மாணவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர் தருண் என்பதால் வந்து ஒரு பாதிப்பு என்பது நடைபெற்றிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாணவி வந்து அக்கௌண்ட்ஸ் தேர்வில் வந்து 150 மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க. அதே பள்ளியை சேர்ந்த மாணவன் வந்து குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கான். குரல்படிகள் பண்ணி தன்னோட மார்க்கை வந்து அதிகமாக காமிச்சிருக்கான். அந்த தப்பை வந்து மாணவி வந்து ஆசிரியர் வந்து சுட்டி காமிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாணவன் அந்த மாணவி மீது தொடர்ச்சியான கோபம் மன்மத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்திருக்கான். இது வந்து அங்கே மாணவனோட அம்மாவும் வந்து அந்த மாணவி மேலே தொடர்ச்சியான கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு போகிற இடத்துல வந்து அந்த பிள்ளையை திட்டுறது, அவதூறாக பேச சொல்லி தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து அந்த மாணவி வந்து தலைமை ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை அந்த மாணவி பேருந்து நிலையத்தில் நிற்கும் பொழுது தருணோட அம்மா சரண்யா மற்றும் தங்கை 3 பேரும் பேருந்து நிலையத்துக்கு வந்து அந்த மாணவி மிகவும் அவதூறான வார்த்தைகளில், சொல்ல முடியாத தகாத வார்த்தைகளை வந்து அந்த மாணவியை பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மாணவியை அங்கே கூப்பிட வந்த தாத்தா வந்து ஏங்க இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டதற்கு அந்த தாத்தாவை கீழே தள்ளி விட்டு அந்த மாணவன் தருண் என்பவன் வந்து அந்த தாத்தாவை வந்து அடித்து தன் வச்சிருந்த பேனாவால் அந்த தாத்தாவை வந்து தலையையும் மூஞ்சையும் வந்து குத்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஒன்று, அங்கே மாணவனோட அம்மா சரண்யா என்பவர்கள் மாணவியை வந்து கீழே தள்ளி விட்டு வயிற்றுலேயே உதைச்சு அப்படிங்கிற வார்த்தையை, ஜாதி பெயரை பயன்படுத்தி அந்த மாணவி அவதூறாக பேசி வயிற்றில் வந்து வச்சிருக்காங்க. அவங்க அம்மா அடித்த அடியில் அந்த மாணவிக்கு வந்து ரத்த கசிவு என்பது ஏற்பட்டு இன்றைக்கி வந்து ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க பாதுகாப்புக்காக 100க்கு வந்து அழைச்சிருக்காங்க. காவல்துறை வந்து அந்த இடத்துல வந்து கண்டித்து அனுப்பிவிட்ருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, 2 பேரும் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்காங்க. காவல்துறையுடைய வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்காக நியாயம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் காவல்துறை எந்த ஒரு வழக்கும் வந்து பதிவு செய்யாமல் இருக்க வந்து கண்டிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக சூலூர் பகுதியிலே வந்து இந்த மாதத்தில் மட்டும் 2வது இஷ்யூவே இந்த 3 மாதங்களில் ஒரு 4 இஷ்யூ வந்து ஜாதியின் பேரெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல் சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்களை வந்து சாதியின் பெயரால் வந்து பல்வேறு கொடுமைகள் என்பது வந்து நடந்துட்டு இருக்குது. இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு, அவங்க தாத்தாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும். அந்த மாணவிகளை தாக்கின அத்தனை பேர் மீதும், மாணவர் மீது சட்ட நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை. அதே மாதிரி அவங்க அம்மா சரண்யா, புத்தி சொல்லக்கூடிய அம்மாவே வந்து அந்த மாணவியை தாக்கினது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். அங்கே அம்மா மீதும் உரிய நடவடிக்கை சொல்லி நாங்கள் கேட்டு வந்திருக்கோம்.